அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். நமது ஆரம்ப வகுப்பு தொடருவோம். ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களையும் சாயோகா தியானத்துக்கு வரவேற்கின்றோம். நாம் முன்பு கூறியது போல் இலங்கைக்கு சகஜ தொண்டர்கள் வருகிறார்கள். 2 கிழமை நாம் நேரடியான வகுப்புகள் பிரதானமாக கொழும்பு, யாழ்ப்பாணத்தில் வைக்க இருக்கின்றோம். அது பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தந்தோம். மற்றும் தியானம் தொடர்ந்து பயின்று வருபவர்களுக்கான கருத்தரங்கு. இந்த கருத்தரங்கு சகஜ யோக தொண்டரும் டாக்டரும் ஆன மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு டாக்டர் மற்றும் சகஜ யோகா பல வருடமாக பயின்று வருபவர். அவர் மூலமாக இந்த கருத்தரங்கின் மூலமாக நீங்கள் சகஜ நுட்பங்கள், ஆரோக்கிய குறிப்புகள், சுத்திகரிப்புகள் மற்றும் மருத்துவ ரீதியான விளக்கங்கள் மற்றும் சூட்சும சரீர ரீதியான விளக்கங்கள் அவற்றை எவ்வாறு சரி செய்வதன் மூலம் உடல், உள்ளம், உணர்வுகள் மற்றும் ஆத்ம சமநிலையை அடைதல் பற்றிய விளக்கங்கள், கருத்தரங்குகள். இந்த கருத்தரங்கு உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தரும். நீங்கள் நேரடியாக கேட்டு அவர் மூலமாக அதை தெரிந்து கொள்ளலாம். 3 நாள் கருத்தரங்கு, அதாவது வெள்ளி காலை 28 மார்ச் வெள்ளி காலை ஆரம்பித்து ஞாயிறு பின்னேரம் முடிவடையும். இதனுடைய விவரங்கள் நாம் விரைவில் அறிவிப்போம். நாம் இந்த தியான கருத்தரங்கு இந்த 3 நாள் யாழ்ப்பாணத்தில் தினக்குரல் ரெஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் இன் ஜெஃப்னா வைக்கிறோம். மற்றும் இது தினக்குரல் ரெஸ்டினுடைய யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கோயிலுக்கு கிட்ட இருக்கின்றது அந்த இடம். மற்றும் புதியவர்களுக்கான 2 பிரதானமான வகுப்புகள் ஒழுங்கு பண்ணியிருக்கின்றோம். ஒன்று கொழும்பில் 23 மார்ச் ஞாயிறு பின்னேரம் மோடி ஹோல், யாழ்ப்பாணத்தில் 28 மார்ச் வெள்ளிக்கிழமை பின்னேரம் இலங்கை வேந்தன் கலைக்கல்லூரி. பின்னேரம் 5 மணிக்கு ஆரம்பிக்கும். எனவே நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ளலாம். மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். அவர்களையும் ஊக்குவியுங்கள். இந்த தியானத்தை அவர்களும் வந்து பார்க்கலாம். இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். ஒரு மெழுகுதிரி மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். இந்த மெழுகுதிரி ஒளி தத்துவம் ஆகிய சக்கரத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த ஒளியூடாக 2 கண்களும் எமது ஆகிய சக்கரத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. பார்வை நரம்புகள் ஆகிய சக்கரத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. எனவே கண் மூலமாக இந்த ஒளி மூலமாக ஸ்ரீமாதஜியினுடைய ஆகிய சக்கரத்தை நாம் பார்க்கும் போது எமது ஆகிய சக்கரம் தூய்மை அடைகிறது. ஆகிய சக்கரம் பற்றி நாம் பார்த்தோம். கோபம், மற்றவர்களிடம் பகை, ஆணவம், அதிகாரம், மமகாரம், அதாவது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள் மனதில் இருக்கும். இவை அனைத்தும் எமது தலைக்குள் இருக்கின்றது. இவற்றை இவை ஒரு எதிர்மறையானவை.
இவற்றை நாம் விட வேண்டும். ஸோ எமது ஆகிய சக்கரத்தை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் இந்த ஒளி மூலமாக ஸ்ரீ மாதாஜியின் ஆகிய சக்கரத்தை பார்க்கலாம். முக்கியமாக இந்த சுத்திகரிப்புகள் 10 நிமிடங்கள் செய்தால் போதும். ஆனால் அந்த 10 நிமிடங்கள் உங்கள் கவனம் தூய்மையாக இருக்க வேண்டும் உச்சிக்குழியில், மற்றும் அந்த உச்சிக்குழி தளர்வடைந்து திறந்திருக்க வேண்டும். ஸோ உச்சிக்குழியை தளர்வடைய செய்து திறப்பதற்கு நமது இடது இருதயத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும். இடது இருதயம் தூய்மையாக இருக்க வேண்டும். அங்கு கள்ளம், கபடம், சூதுவாது, பகை, கோபம், ஆத்மாக்கு எதிரான 6 எதிரிகள் அவை அங்கு இருக்குமாயின் வேலை செய்யாது. எனவே இருந்தாலும் அவற்றை எமது இதயத்தை திறப்பதன் மூலம் நாம் எமது குரு ஸ்ரீ மாதாஜியிடம் எமது இருதயத்தை திறந்து அவரிடம் நாம் உதவியை நாடலாம். தாயே, இவை அனைத்தையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். ஒரு குருவானவர் இந்த மாயை நிறைந்த, இந்த எதிர்மறை நிறைந்த இந்த நிலையிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவர், அன்போடு விடுவிக்க வல்லவர். எனவே நாம் அவரிடம் கேட்கலாம். மனதார கேளுங்கள். இது உங்களுக்கும் ஒரு குருவுக்கும் ஒரு சிஷ்யனுக்கும் இடையில் உள்ள புனிதமான தொடர்பு. அது தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள தொடர்பாகும். எனவே கேளுங்கள், கேட்டு பாருங்கள், பரிசோதித்து பாருங்கள் வேலை செய்கின்றதா என்று. சொப்பு நீர் சுத்திகரிப்புக்கும் தயாராக இருப்போம். எமது உள்ளத்தை, உள்ளம், மனம், இருதயம் அனைத்தையும் நாம் திறந்து இலகுவாக அமருவோம். நாம் தனித்தவர்கள் அல்ல. நாம் ஒரு உண்மையான குருவின் முன்னால் இருக்கின்றோம். தெய்வீக அன்பு நிறைந்த ஒரு குருவின் முன்னால். எனவே நாம் நினைவில் கொள்ள வேண்டும், நாம் தனித்தவர்கள் அல்ல. ஸோ அன்னையின் முன்பாக நமது இருதயத்தை திறப்போம். எமது இடது இருதயத்தை நாம் சிறிது கவனிப்போம். முழு கவனத்தையும் தலை உச்சியில் வைத்து நாம் கவனிப்போம். அங்கு எது இருந்தாலும் பயப்பட வேண்டாம். யாரிடமாவது பகை, வெறுப்பு, யாரையாவது மன்னிக்க முடியாத துன்பங்கள், மன்னிக்க முடியாது துன்பப்படுகின்றோமா? அல்லது பயம், கவலைகள், பிரச்சனைகள் எது இருந்தாலும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அது எம்முடையதல்ல. அது உண்மை தெரியும். நாம் ஒரு தூய ஆத்மா, அந்த பரப்புற எங்கும் நிறைந்திருக்கும் சர்வ வல்லமை பொருந்திய இறைவனின் பிரதிபலிப்பு நாம். அந்த அன்பின் பிரதிபலிப்பே நாம். எனவே இவை அனைத்தையும் நாம் எமது இருதயத்தை திறந்து அன்னையிடம் வேண்டுவோம். அன்னையே, இந்த வேண்டாத அழிவுகரமானவை அனைத்தையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். நான் சரணாகதி செய்கின்றேன். மற்றும் எதிர்வினை புரிய வேண்டாம். முக்கியமாக நீங்கள் சாய் யோகாவுக்கோ குருவுக்கோ எதிர்வினை புரிய வேண்டாம்.
எதிர்வினை புரிவது என்பது சாயோகாவை சந்தேகிப்பது அல்லது குருவை சந்தேகிப்பது. எனவே எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் முழுமையாக இந்த அறிவுபூர்வமான நம்பிக்கை உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கும். இந்த நம்பிக்கை எவ்வாறு வருவது? உங்கள் அனுபவம் மூலமாக. சயோகாக்கு வர முன்பும் வந்த பின்பும் உங்கள் வாழ்வில் நடந்த மாற்றங்கள். ஒரு சிறிதளவாவது உங்களில் மாற்றம் இருக்கும். உங்களுடைய நிலைமைகளை பொறுத்து எமது பூர்வ ஜென்ம கர்மாக்கள், இந்த பிறப்பு கர்மாக்கள், நாட்டின் முன்னோரின், பெற்றோரின், சமூகத்தின் கர்மாக்களோடு நாம் தொடர்புடையவர்களாக இருக்கின்றோம். அதற்கேற்ப நாம் சயோகாவை உணர்வது வேறுபடுகின்றது. ஆனாலும் ஒவ்வொருவரும் சிறிதளவாவது அந்த முன்னேற்றத்தை உணர்ந்திருப்போம். அதில் நம்பிக்கை வைப்போம். அந்த நம்பிக்கையோடு நாம் ஸ்ரீ மாதாஜியை கேட்டுக்கொள்வோம். தாயே, என்னோடு தொடர்பான அனைத்து கர்மங்களையும் மன்னித்து, நான் செய்த தவறுகள், நாட்டின் தவறுகள், முன்னோர்களின் தவறுகள், பெற்றோரின் தவறுகள், எனது முற்பிறப்பின் தவறுகள், இந்த பிறப்பின் தவறுகள், அதனால் நான் எனக்கு ஏற்படுத்தி கொண்ட துன்பங்கள், அதனால் மற்றவர்களுக்கு நான் ஏற்படுத்திய துன்பங்கள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து விடுங்கள். சாயோகா தியானம் மூலமாக எனது வாழ்வில் நல் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், தூய அறிவு, வளருதல் இவற்றை நான் உணரச் செய்யுங்கள். தமது கவனத்தை முழுமையாக தலையுச்சிக்கு எடுத்துச் செல்வோம். மாதாஜி எமது தெய்வீக குருவானவர் பரபிரம்மத்தை எமக்கு காட்டுகின்றார். பரபிரம்மத்தை நன்றாக அறிந்த ஒருவராலேயே அதை காட்ட முடியும், அதை உணர வைக்க முடியும். ஸ்ரீ மாதாஜியின் தொடர்பை உணர்வதற்கு நாம் நுண்ணதிர்வுகள் மூலமாக அவருடைய அன்பை உணரலாம். அவரோடு உரையாடுங்கள். உரையாடல் மூலமாக நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளலாம். இந்த நுண்ணதிர்வுகள் நமக்கு கூட்டு விழிப்புணர்வை தருகின்றது. சுய விழிப்புணர்வு பெற்றுக்கொண்டோம், எம்மை பற்றி அறிந்து கொண்டோம். இப்பொழுது கூட்டு விழிப்புணர்வு. நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். நான் தனித்தவன் அல்ல. சுய விழிப்புணர்வு மூலம் நாம் நம்மை தயார்படுத்துகின்றோம். நமது இருதயத்தில் நான் ஒரு தூய ஆத்மா என்பதே உண்மை. எனவே இருதயத்தில் ஆத்மாக்கு எதிராக இருக்கும் அனைத்தையும் நாம் விட்டு விடுகின்றோம். ஒரு தூய்மையான உண்மையான குருவின் முன்னால் நாம் அதை பிரார்த்திக்கும் போது அது வேலை செய்கின்றது.
கூட்டு விழிப்பு நிலையில் நாம் பரபிரமத்தின் ஒரு அங்கம் என்ற நிலையை உணர்ந்து போகின்றோம். நமது உச்சிக்குழி தளர்வடைந்து சுசும்ன நாடி நடுநாடி தளர்வடைந்து குடலினி எண்ணெய் மேலெழுந்து எம்மை எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை அன்பு சக்தியோடு எம்மை இணைக்கின்ற நாம் நுண் அதிர்வுகளை குளிர்ந்த மென் காற்றாக உணர ஆரம்பிக்கின்றோம். இதுவே கூட்டு விழிப்புணர்வு இறை தொடர்பு. இது இறை சக்தியோடான தொடர்பை நமக்கு தருகின்றது. எந்த கேள்விகள் வேண்டுமானாலும் இதயபூர்வமாக ஸ்ரீ மாதாஜியிடம் கேளுங்கள். ஒரு சிறு குழந்தை தனது அன்பான தாயிடம் கேட்பது போல் தாயிடம் கேளுங்கள். எந்த பிரச்சனையானாலும் இருதயத்தை திறவுங்கள், சரணாகதி செய்யுங்கள். பிரச்சனைகளை இறைவன் வேண்டுவது அதுவே. நாம் வெளியில் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. எமது மானசம், எமது மனதில் நாம் அன்போடு அந்த இறை சக்தியை துதித்தாலே அதுவே மாபெரும் பூஜையாகின்றது. நமது உடலில் உள்ள அனைத்து அவயவங்கள், அங்கங்கள் அனைத்தும் நமது மூளையின் கட்டளைக்கு பணிந்து ஒன்றாக செயல்படுகின்றது. மூளை சொல்வதை கேட்கின்றது, ஒன்றாக செயல்படுகின்றது. அதனால் ஒரு இணக்கம், ஒருங்கிணைப்பு ஒன்றாக சேர்ந்து தொழிற்படுகின்றது. அதே போல் நாமும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். நாம் அந்த பரபிரம்மத்தோடு கீழ்ப்படிந்து ஒன்றாக செயல்படும் போது முழுவதும் ஒன்றாக செயல்படுகின்றது. எமது பிரச்சனைகள் எம்முடையவை அல்ல. அவை அனைத்தும் மாயை. ஏனென்றால் நாம் அகங்காரம் மமகாரத்துக்குள் அகப்பட்டுக் கொள்கின்றோம். அதற்கு மேல், அதற்கு அப்பால் ஆத்ம நிலைக்கு சென்று அந்த கூட்டு விழிப்புணர்வு பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற நிலையை மறக்கின்றோம். இதனால் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வருகின்றது. உங்களுடைய பிரச்சனைகளை இது ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையில் இருந்து அவர் சொல்கின்றார். உங்களுடைய பிரச்சனைகளை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நுண் அதிர்வுகளுக்கு, இறைவனின் அன்பு அலைகளுக்கு உங்களை வெளிப்படுத்துங்கள். முழுமையாக வெளிப்படுத்துவோம். எமது இருதயம், எமது மூளை, எமது கல்லீரல், உடல், உள்ளம், உணர்வுகள், முழுமையான எமது சூட்சும சரீரம், அனைத்து நாடிகள், சக்கரங்கள், அதில் உள்ள பிரச்சனைகள், எமக்கு தெரிந்த பிரச்சனைகள், எமக்கு தெரியாமலே எமக்குள் இருக்கும் பிரச்சனைகள், மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உடலில் இருக்கும் பிரச்சனைகள், இருதயத்தில் ஆத்மாக்கு எதிரான அழிவுகரமானவை அனைத்தையும் வெளிப்படுத்துவோம். இதுவே நாம் செய்ய வேண்டியது. சூரியன் பிரகாசிக்கும் போது முழு இயற்கையும் சூரியனுக்கு தன்னை வெளிப்படுத்தி சூரியனின் ஆசியை முயற்சியின்றி பெற்றுக்கொள்கிறது. அது ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை. அது சூரியனை வெறுமனே பெற்றுக்கொள்கின்றது.
சூரியனின் கதிர்கள் வேலை செய்ய தொடங்குகின்றது. இதே மாதிரியே எங்கும் பரந்துள்ள இறை சக்தி எமக்குள் வேலை செய்ய தொடங்குகின்றது. இது எவ்வாறு வேலை செய்ய தொடங்குகின்றது என்பதை நாம் நுண்ணதிர்வுகளை உணர ஆரம்பிக்கும் போது அது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. எனவே நாம் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை சந்திக்கலாம், தீர்வு ஒன்றே. அந்த பிரச்சனைகளோடு அவற்றை சரணாகதி செய்து தியான நிலைக்கு செல்லுதல். அந்த இறை சக்தியோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் போது இறை சக்தி எம்மை பார்த்து கொள்கின்றது. எமது உடலில் எங்காவது வருத்தம் ஏற்பட்டால் உடனடியாக மூளை அதை கவனித்துக் கொள்கின்றது. அதுபோல் நாமும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாகும். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் பரபிரம்மம் அதை ஏற்றுக்கொள்கின்றது. அதற்கு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். எம்மை பரபிரம்மத்தோடு தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவே தியான நிலை. மேலும் ஸ்ரீ மாதாஜி ஒரு அறிவுரையை தருகின்றார். தன்னுடைய அனுபவம், என்னை போன்ற ஆத்ம தரிசனம் பெற்ற ஆத்மாக்களின் நோக்கு எல்லாவற்றின் மீதும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு பிரச்சனையை நான் எதிர்நோக்க வேண்டி வந்தால் உடனடியாக தியானத்தில் ஆழ்ந்து விடுவேன். அந்த பிரச்சனையும் உடனடியாக தீர்ந்துவிடும். அதுதான் எனது சக்தி. அதே போன்று நீங்களும் பிரச்சனைகளுக்கு ஆளாகும் பொழுது தியானத்தில் ஈடுபட்டால் அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கின்றேன். அதாவது உங்கள் பிரச்சனையை தியானத்தின் மூலம் என்னிடம் சரணடைய செய்து விடுகின்றீர்கள். பின் அதை தீர்ப்பது என் வேலையாகி விடுகின்றது. ஆனால் நீங்கள் வார்த்தைகள் மூலமாகவோ மானசீகமாகவோ பிரச்சனைகளை தீர்க்க முயன்றால் அதற்குள் அகப்பட்டு கொள்வீர்கள். ஆகவே பிரச்சனைகள் வரும் பொழுது அதை தீர்க்க சிறந்த வழி யாதெனில் தியானத்தில் ஈடுபடுவதுதான். பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்த பிரச்சனைகளோடு தியானத்தில் ஈடுபடுவீர்களானால் வெற்றியுடன் வெளிவருவீர்கள். ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரையிலிருந்து. இன்று நாம் எம்மை தியான நிலைக்கு கொண்டு செல்ல அவசியமான ஆரோக்கிய குறிப்புகள். அதில் ஒன்று எண்ணெய் தேய்த்தல். மெழுகுவர்த்தி முறை பார்த்தோம். உப்பு நீர் சுத்திகரிப்பு, ஆயுஷ் பொதி வைத்தல் மற்றும் எமக்கு நுண்ணதிர்வுகள் கொடுத்தல், எமது வலக்கையால் அவை பார்த்தோம். இன்னொரு முக்கியமான ஒன்று எண்ணெய் தேய்த்தல். எமது தலையில் உள்ள 6 சக்கர பீடங்கள் இருக்கின்றது. அந்த 6 சக்கர பீடங்களும் ஒருமித்து எமது சஹஸ்ராரத்தை உருவாக்குகின்றது. 1000 நரம்புகள் இங்கு முடிவடைகின்றது. எனவே தலையில் இந்த எண்ணெய் தேய்ப்பதன் மூலம் நாம் அந்த நரம்புகளை வளமடைய செய்கின்றோம். அனைவருக்கும் தெரியும், நாம் எண்ணெய் போட்டு மசாஜ் செய்யும் போது அந்த இடத்தில் ஒரு ஆறுதல், தளர்வு ஏற்படுகின்றது. அதே போல்தான் நமது சக்கரங்களுக்கும் நாம் எண்ணெய் தலையில் இந்த சக்கர பீடங்களை நாம் கவனிக்கும் போது ஒழுங்காக நீங்கள் கவனித்துக் கொண்டு வந்தால் அந்த மாற்றத்தை, அந்த நரம்புகள் வளமடைகின்றது. எனவே அந்த நுண்ணதிர்வுகளை உணர்தல், பௌதீக ரீதியாக, உடல் ரீதியாக நாம் சக்கரங்களை வளம்படுத்துகின்றோம். இன்று அதை நாம் பார்ப்போம். நமக்கு தெரியும், தலை உச்சி வழியாக எமது 6 சக்கரங்களும் இருக்கின்றது.
பிடரியில் மூலாதாரம், அதை சுற்றி சுவாதிஸ்தானம், நடுவில் இருதயம், பிடரி மூலாதாரத்துக்கும் இருதயத்துக்கும் இடையில் எமது நாபி, மூன்றாவது சக்கரம். ஸோ 1, 2, மூன்றாவது சக்கரம், 4வது சக்கரம் தலை உச்சி, பிறகு முன் நெட்டி மேல் நெட்டி பகுதியில் நமது 5வது சக்கரம் விஷுதி சக்கரம், நடு நெட்டி 6வது சக்கரம். இவை அனைத்தும் சேர்ந்து நமது 7வது சக்கரம் ஆரம்பிக்கின்றது. 7வது சக்கரம் சஹஸ்ராரம் ஒருங்கிணைகின்றது. எனவே இந்த தியானம் மூலம் இந்த சக்கரங்கள் அனைத்து இதழ்களும் தளர்வடைந்து விரிவடைந்து உங்கள் தலையில் முழுமையான ஒரு லேசான ஒரு தளர்வான உணர்வை, எந்த விதமான அழுத்தமும் இல்லாத தியான நிலையை நாம் உணர்கின்றோம். இது பக்கவாட்டில் நாம் பார்க்கும் போது பின்பக்கம் எமது மூலாதாரம், அதை இடது ஆக்ஞா சக்கரம் என்று சொல்லுவோம். மூலாதாரத்துக்கும் ஆக்ஞா சக்கரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. உண்மையில் மூலாதார சக்கரம் தலைக்குள் வரும்போது அது ஆக்ஞா சக்கரம் ஆகின்றது. எனவே பின்பக்க பிடரி மூலாதாரம் அல்லது இடது ஆக்ஞா சக்கரம், முன்பக்கம் வலது ஆக்ஞா சக்கரம். பிடரியை சுற்றி உள்ள இந்த பகுதி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நமது காதுக்கு பின்னால் சுற்றி வருகின்ற இந்த பகுதி சுவாதிஸ்தானம். சுவாதிஸ்தானத்தில் அந்த பின்பு இந்த பகுதி நாபி. நமது வலது பக்க கை இருக்கும் இடத்தில் நமது இடது நாபியும், இடது கை பக்கம் இருக்கும் இடத்தில் நமது வலது நாபியும் இருக்கின்றது. அதனால்தான் இது வலது இடது நாபி என்று சொல்லப்படுகின்றது. பின்பு நடு உச்சி நமது இருதயம். நாபி இந்த இருதயத்தை சுற்றி வருகின்றது. இருதயத்தை சுற்றி வருகின்றது. நாபி பவசாகரம் இருதயத்தை சுற்றி தலையில் வருகின்றது நமது மண்டை ஓட்டில். இது முன்பக்கத்தில் நமது விஷுதிக்கு இருதயத்துக்கும் இடையில் இருப்பது வலது நாபி. வலது நாபி மிகவும் முக்கியமான ஒன்று. வலது நாபி நாம் சொல்லலாம் நமது குண்டலினி எண்ணெயின் முழுமையான சக்தி நிறைந்த நிலை நமது வலது நாபி. பின்பு முன் நெட்டி நமது விஷுதி சக்கரம், பின்பு ஆக்ஞா சக்கரம், புருவங்கள் மத்தியில் ஹம்சா சக்கரம். இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து சஹஸ்ராரம் இவ்வாறு ஒரு வெற்றிடமாக 1000 நரம்புகள் முடிவடையும் ஒரு இடமாக சஹஸ்ராரம் அமைகின்றது. இது உச்சிக்குழி இருதயம். சற்று மேல் இருக்கும் பகுதி பிரம்மராந்திரம் என்று அழைக்கப்படும். நமது கவனம் எப்பொழுதும் இந்த பிரம்மராந்திரம், இருதயத்தின் பீடம் சற்று கீழ் சஹஸ்ராரத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் நாம் கவனத்தை வைக்கும் போது இவ்வாறு நேர கீழே உங்களுடைய சுழுமுனை நாடியை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். மூலாதாரம் வரை, தலை உச்சியிலிருந்து மூலாதாரம் வரை சுழுமுனை நாடி. இங்கேயே நமது கவனம் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்ட பின்பு நாம் உங்களுக்கு நீங்கள் தலைக்கு வைக்கும் எண்ணெய் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அது எந்த எண்ணெய் நீங்கள் வைக்கிறீர்களோ அதை பாவியுங்கள் இப்பொழுது. ஆனால் ஸ்ரீ மாதாஜியின் ஆலோசனைப்படி தேங்காய் எண்ணெய் தலைக்கு மிகவும் குளிர்ச்சியானது. சில பேருக்கு ஒத்து வராது. ஒத்து வராவிட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வைக்கும் எண்ணெயை வைக்கலாம். அல்லது சில பேர் நல்லெண்ணெய் வைப்பார்கள். சில பேர் இங்கு ஒலிவ் ஆயில் வைப்பார்கள். அல்லது ஏதாவது மருத்துவ எண்ணெய்கள் நீங்கள் வைக்கலாம். பிரச்சனை இல்லை. ஏதாவது எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தும் எண்ணெயை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை
இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை மூன்றாவது தடவை 3 முடிச்சுக்கள் போட்டுக்கொள்வோம். இரு கைகள் 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைத்து உள்ளம் கையை நன்றாக விரித்து வைத்து சிறிது நேரம் எமது கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு வந்து சாரம் சுழுமுனை நாடி அவதானிப்போம். சுவாசம் கவனத்தோடு அமைதியடையும் போது நாம் நன்றாக உணரலாம். எமது தலை உச்சி விரிவடைந்து சுழுமுனை நாடி விரிவடைந்து நாம் இலகுவாக மூலாதார சக்கரம் வரை எமது சுழுமுனை நாடியை கவனிக்கலாம். மெதுவாக கையை நாம் கீழே கொண்டு வருவோம். 10 விரல் நுனிகள் உள்ளம் கையை அவதானிப்போம். இப்பொழுது கவசம் இட்டுக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்ய, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். எமது இடது நாடிக்கு மெழுகுவர்த்தி, வலது நாடிக்கு மற்றும் வலது நாடி அனைத்து நாடிகளுக்கும் உப்பு நீர் சுத்திகரிப்பு தயாராக இருங்கள். இன்று நாம் ஒவ்வொரு சக்கரங்கள் 3 நாடிகள் 7 சக்கரங்கள், இதுவே எமது சூட்சும சரீரத்தின் அடிப்படையான இடங்கள், சக்தி மையங்கள் நாம் பார்த்து கொண்டோம் இதுவரை. இவற்றை இன்று நாம் ஒருமிக்க அதை நாம் கவனிப்போம். நமக்கு தெரியும் மந்திரம் என்ற சொல்லை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆன்மீக சந்தையில் இந்த மந்திரங்கள் விலை போவதையும் நீங்கள் கண்டிருப்பீர்கள். பல பேர் காசு கொடுத்து இதையெல்லாம் வாங்கி இருப்பார்கள். இவை அனைத்தும் முட்டாள்தனமானவை. ஏனென்றால் தெய்வீகத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. இயற்கை சூரியனின் கதிர்களுக்கு காசு கொடுப்பதில்லை. சூரியனின் கதிர்கள் அனைவருக்கும் பொதுவானது. அது போலவே எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்தி, இந்த அன்பு சக்தி, இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு சக்தி அனைவருடைய உரிமை, ஒவ்வொருவருடைய உரிமை, எம்முடையது. ஒவ்வொருவரும் மிகவும் கம்பீரமாக சொல்லலாம், இந்த சக்தி, இந்த அன்பு சக்தி என்னுடையது, 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 என்னுடையது. எனவே யார் யாருக்கு விற்க முடியும்? அதை அவ்வாறானவர்களிடமிருந்து விலகி இருங்கள். மந்திரம் நீங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. அதற்காக ஓடித்திரிய தேவையில்லை. உங்கள் ஆத்மாவின் வெளிப்பாடே மந்திரமாகும். உங்கள் ஆத்மாவை நீங்கள் உங்கள் சொற்கள் மூலமாக வெளிப்படுத்தும் போது அந்த சொற்கள் மந்திர சக்தி நிறைந்தவையாக மாறுகின்றது. ஒரு மந்திரம் என்பது அதிர்வு நிறைந்த, அதாவது தெய்வீக அன்பு சக்தி நிறைந்த எண்ணம். அது தவிர வேறில்லை. எனவே அதிர்வு தரும் எந்த எண்ணமும் மந்திரமாகும். இவ்வாறே இந்த உறுதிமொழிகள் இந்த எமது சக்கரங்களை வேலை செய்கின்றது. இந்த உறுதிமொழிகள் ஒவ்வொரு சக்கரமாக நாம் பார்த்தோம். இன்று ஒருமிக்க நாம் பார்த்து ஒரு தியானத்தை ஈடுபடுவோம். இதயத்திலிருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும்.
இதயத்திலிருந்து பிரார்த்தனை என்பது இதயம் தூய்மையாக இருக்கும் போது நமது தலை உச்சி குழி பிரம்மராந்திரமும் திறக்கின்றது. அங்கு இறை தொடர்பு ஏற்படுகின்றது. ஸோ இறை தொடர்பு ஏற்படும் போது நாம் செய்யும் பிரார்த்தனைகள் அனைத்தும் அந்த தெய்வீக சக்தியால் கேட்கப்படுகின்றது. இந்த மந்திரங்களுக்கு சமமானவை எமது உறுதிமொழிகள். நாம் எமது சொந்த மொழியிலும் சொல்லலாம், சமஸ்கிருதத்திலும் நாம் சொல்லலாம். சமஸ்கிருதத்தில் அவை இருப்பின் அவை சமஸ்கிருத மந்திரங்களாகும். மற்றும் எமக்கு முன்பு இருந்த உண்மையான ஞானிகள், அவதாரங்கள், புனிதர்கள் இந்த பிரார்த்தனைகள் அவர்கள் தமது இருதயத்தில் உணர்ந்த அந்த தெய்வீக சக்தியை ஸ்லோகங்களாக, பாடல்களாக, இசைகளாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவை நமக்கும் உதவுகின்றது. ஏனென்றால் எமது சம்சாரத்தில் அனைத்து சமயங்களின் உண்மையான சாரம், அனைத்து புனிதர்கள், அனைத்து அவதாரங்கள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவை அனைத்தும் ஒரு முழுமையின் அங்கமாகின்றது. இவை மற்றவர்களின் அவ்வாறான புனிதர்கள், அவதாரங்களின் அனுபவங்கள் எமக்கும் உதவுகின்றது. மற்றும் ஸ்ரீ மாதச்சியின் அருள் உரைகள் எம்மை வழிநடத்தி செல்கின்றது. இவை அனைத்தும் மந்திர சக்தி வாய்ந்தவை. இன்று நாம் நமது இடது நாடி வலது நாடியை நாம் இப்பொழுது தூய்மைப்படுத்திக் கொள்வோம். நீங்கள் உப்பு நீரில் கால்களை வையுங்கள். நமது முழு இடா நாடியையும் இடது நாடியையும் சமநிலைப்படுத்துவதற்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பிரார்த்தனை. இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி நாம் வைத்து நாம் சொல்லுவோம், கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளினால் நான் தூய ஆத்மாவின் மீது கவனத்தை செலுத்தும் அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கின்றேன். எமது இடது நாடி கடந்த காலம், அதை நாம் முழுமையாக விடுத்து இப்பொழுது நாம் பெற்றிருக்கும் அந்த அதிர்ஷ்டம் புதிய வாழ்வு ஸ்ரீ மாதாஜியின் அருளால் நமக்கு கிடைக்கப்பெற்றது. எனவே இதை நாம் சொல்லுவோம். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளினால் நான் தூய ஆத்மாவின் மீது கவனத்தை செலுத்தும் அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கின்றேன். கவனம் முழுமையாக தலை உச்சி, இரு உள்ளம் கைகள், 10 விரல்களை அவதானிப்போம். நமக்கு தெரியும், பழம் காலம் தொட்டே நல்ல சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் இடையில் எப்பொழுதும் போராட்டம். அவ்வப்போது அவதாரங்கள் வந்து நல்லவர்களை காப்பாற்றுகின்றது. அதே போல் இப்பொழுது இந்த போராட்டம் ஒவ்வொருவருக்குள்ளும் நடைபெறுகின்றது. குண்டலினி என்னை எம்மை காப்பாற்றுகின்றார் தீயவற்றிலிருந்து. நமது இடது நாடியில் இச்சா சக்தியாக நமக்கு ஆறுதல் தரும் சக்தியாக
எமது இடது நாடியில் இயங்குகின்றார். அதுவே ஸ்ரீ மகாகாளி சக்தி. அவருக்கு உதவியாக ஸ்ரீ பைரவநாத் எமது இடது நாடியை பாதுகாக்கின்றார். இந்த பாதுகாப்பில் நாம் எப்பொழுதும் இருந்து கொள்ள வேண்டும். இடது நாடியை நாம் பாதுகாப்பதற்கு நாம் ஸ்ரீமாதிஜி சொல்லுவோம். ஸ்ரீமாதிஜி, உங்கள் அருளினால் நான் தூய ஆத்மாவின் மீது கவனத்தை செலுத்தும் அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கின்றேன். தன் நம்பிக்கையோடு கூறுங்கள். நுண்ணதிர்வுகளை அவதானியுங்கள். இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். எமது வலது பக்கம் எமக்கு அறிவை தந்து அருளும் சக்தி குண்டலினி எண்ணெய் எமக்கு தேவையான தூய ஞானத்தை, அறிவை தருகின்றார். கவனத்தை அறிவூட்டுகின்றார். அவ்வாறு எமது வலது நாடியை பாதுகாக்கின்றார். எம்மை அகங்காரத்திலிருந்து எம்மை பாதுகாக்கின்றார். வலது நாடி இறை தெய்வீக நம்பிக்கை. இதில் நாம் சொல்லுவோம், ஸ்ரீமாதிஜி, நீங்களே தூய ஆத்மா. ஸ்ரீமாதிஜியின் ஆத்மா பரமாத்மா. நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்கின்றோம். ஸ்ரீமாதிஜி, நீங்களே தூய ஆத்மா. முழுமையான தெய்வீக நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம். எமக்கு முழுமையான அறிவை அருள்பவர். இந்த அறிவு ஒளி எமது அறியாமை என்ற இருளை போக்குகின்றது. எமக்குள் இருக்கும் அறியாமை, முட்டாள்தனம் அனைத்தையும் போக்கின்றது. ஆணவத்தை அழிக்கின்றது. ஆணவத்தை அழிப்பதற்கு தேவையான ஆயுதம் அறிவாகும். அறிவு வளர ஆணவம் தானாக மறைகின்றது. இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது நாம் மூலாதார சக்கரம், எமது நடு நாடியில் குண்டலினி எண்ணெய் ஞான சக்தியாக இயங்குகின்றார். எம்மை அனைத்து தீய சக்திகளிலிருந்தும் எம்மை மீட்டெடுத்து எம்மை ஆத்ம முன்னேற்றத்தில் எடுத்து செல்கின்றார். எமக்கு வாழ்வில் முன்னேற்றத்தை தருகின்றார், அதிர்ஷ்டத்தை தருகின்றார், நல்வாழ்வை தருகின்றார். ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கின்றது. மூலாதார சக்கரத்தில் நாம் பிரார்த்திப்போம், தாயே, என்னை குழந்தை தன்மையுடன் வைத்திருங்கள். இடது மூலாதாரம், உங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கின்றேன். தன்னம்பிக்கை. வலது மூலாதாரம், தெய்வீக நம்பிக்கை. தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழித்து
வெளியிலிருந்து என்னை தாக்கும் எதிர்மறை சக்திகளை அழித்து எனது நன்மையை பாதுகாக்கின்றீர்கள். தமது தலையில் மூலாதாரம் இருக்கும் இடத்திலும் கவனிப்போம். பின்பக்க பிடரி. இதில் நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் வேண்டிக் கொள்வோம். தாயே, எம்மோடு தொடர்பான அனைத்து கர்மாக்களில் இருந்தும் எம்மை விடுவித்து எம்மை மன்னித்து அதன் அதனால் நான் எனக்கு இழைத்த துன்பங்கள், மற்றவர்களுக்கு இழைத்த துன்பங்கள் அனைத்திலிருந்தும் அனைவரையும் விடுவித்து எம்மை இந்த கர்ம சுழற்சியிலிருந்து எம்மை விடுவித்து விடுங்க. தாயே, மன்னித்து விடுவித்து விடுங்க. தாங்கள் என்னை மன்னிப்பது போல் நான் மற்றவர்களையும் மன்னித்து விடுகின்றேன். எனக்கு மற்றவர்கள் தீங்கு செய்திருந்தால் அதை நான் முழுமையாக மன்னித்து விடுகின்றேன். எனது கவனம் எங்கிருக்கின்றது? இப்பொழுது சுவாதிஷ்டான சக்கரம், பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் தந்தருளுங்கள். எனக்குள் உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான தூய தெய்வீக ஞானத்தையும் தந்தருளுங்கள். இடது பக்கம். தாயே, உங்கள் அருளால் நான் கடவுளிடமிருந்து வரக்கூடிய தூய அறிவாக இருக்கின்றேன். நானே அந்த ஞானம். தங்கள் அருளால். வலது நாடியில் வலது பக்கம். நான் ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் தாங்களே செய்கின்றீர்கள். தாங்களே மகிழ்ந்து அனுபவிக்கின்றீர்கள். ஞானம், அறிவு வரும்போது உண்மை தெரிகின்றது. நான் ஒரு தூய ஆத்மா. எனவே நான் ஒன்றும் செய்வதில்லை என்னும் போது எனது மமகாரமோ அகங்காரமோ என்னை ஆட்சி புரியவில்லை. ஆத்மாவே என்னை ஆட்சி புரிகின்றது. அந்த ஆத்ம நிலை, தூய்மையான நிலை, அந்நிலை என்னை வழிகாட்டுகின்றது. நமது தலையில் சுவாதிஷ்டானத்தினிடம் நமது பின்பக்க பிடரி மூலாதாரத்தை சுற்றியுள்ள பகுதி, அந்த இடத்தில் கவனத்தை வைப்போம். தூய ஞானம். இப்பொழுது நமது நாபி சக்கரம், வயிற்றில் தொப்புள் பகுதியில் நாபி சக்கரத்தில் கவனத்தை வைப்போம். அதே நேரம் நமது தலையில் நாபி சக்கரம் இருதய பீடத்தை சுற்றி இருக்கின்றது. தாயே, எனக்கு உலக வாழ்வில் மன நிறைவை தாருங்கள். எனக்கு மன திருப்தியை தந்தருளுங்கள். இடது நாபி
தாயே உங்கள் அருளால் நான் மன நிறைவோடும் அமைதியோடும் தாராள மனம் உள்ளவனாகவும் இருக்கின்றேன். வலது நாபி தாயே தாங்களே எனது கண்ணியமாவீர்கள். சுயமரியாதை கண்ணியம் ஆவீர்கள். தாங்களே எனது பண பிரச்சினை, குடும்ப பிரச்சினை, கவலைகள், உறவுகளோடு கவலைகள், இவ்வாறு பல பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளையும் தாங்களே கவனித்து எனது நன்மையை பாதுகாக்கின்றீர்கள். வலது நாபி வலது நாபியில் குண்டலினி எண்ணெய் முழு தாய் சக்தி நிறைந்தவராக இருக்கின்றார். அவரே எமது கண்ணியமாவர். அனைத்து பிரச்சனைகளையும் கவனித்துக் கொள்கின்றார். எமது தலையில் எமது நாபி இருக்கும் இடத்தை கவனிப்போம். தலை உச்சி குழி, இரு உள்ளம் கைகள், 10 விரல் நுனிகளில் குளிர்ந்த நுண் அதிர்வுகளை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். எமது பவசாகரம் பிரார்த்திப்போம். தாயே நானே எனக்கு குருவாக இருக்க செய்யுங்கள். என்னை நான் நன்கு அறிந்து என்னை சீர்திருத்தி வழி நடத்தும் திறனையும் அறிவையும் தந்தரும். அதுவே என் குரு தத்துவமாகும். இந்த திறனும் அறிவும் கிடைத்தவுடன் நாம் ஆத்ம நிலைக்கு வருகின்றோம். இந்த அறிவாலும் திறனாலும் நாம் நமது மமகாரம் அகங்காரத்துக்கு அப்பால், மனதுக்கு அப்பால் ஆத்ம நிலைக்கு செல்கின்றோம். ஆத்மா எமது குருவாக எம்மை வழி நடத்துகின்றது. ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் எம்மை வழி நடத்துகின்றது. இடது பவசாகரம் நானே எனது குருவானேன். தங்கள் அருளால் நானே எனது குருவானேன். நான் தூய்மையான அறிவாக இருப்பதால் நானே எனது குருவானேன். இந்த அறிவு ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளையும் அறிந்து கொள்கிறது, உணர்ந்து கொள்கின்றது. இந்த நற்பண்புகள் நம்மை வழி நடத்துகின்றது. வலது பவசாகரம் எம்மை இந்த குரு நிலைக்கு உயர்த்திய குருவிற்கெல்லாம் அனைத்து குருவுக்கும் குருவானவர் ஸ்ரீ மாதாஜி அவர்கள். ஸ்ரீ மாதாஜி நீங்களே எனது குரு ஆவீர். நான் உண்மையான ஒரு குருவை, பரபிரம்மத்தை காட்டிய ஒரு குருவை பெற்றுக்கொண்டேன். அது எனது அதிர்ஷ்டமாகும். ஸ்ரீ மாதாஜி நீங்களே எனது குரு ஆவீர்கள். இப்பொழுது நமது இருதயத்தில் பிரார்த்திப்போம். தலை உச்சி குழி இருதய பீடமாகும்.
தலை உச்சி குழிக்கும் எமது நடு இருதயத்துக்கும் இடையில் நாம் சுழுமுனை நாடி வழியாக கவனிப்போம். தாயே, எனது இருதயத்தை அன்பால் நிரப்பி என்னை தன் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பயமற்றும் இருக்கச் செய்யுங்கள். இடதிருதயம், உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. உங்கள் அருளால் நான் தூய அன்பை, ஒரு தாயின் அன்பை பிரதிபலிக்கும் கருவியாக இருக்கின்றேன். தாயே, எனது ஆத்மாவுக்கு எதிராக நான் ஏதும் தவறுகள் செய்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். வலதிருதயம், தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் பொறுப்புணர்வு ஆவீர்கள். பொறுப்புணர்வு, கடமை உணர்வு ஆவீர்கள். நீங்களே எனது நன்னடத்தையின் எல்லையாகவும் தர்மத்தின் எல்லையாகவும் இருந்து ஒரு தந்தையின் அன்போடு என்னை பாதுகாக்கின்றீர்கள். தந்தையின் கடமை ஒரு குடும்பத்தை தர்மம் வலுவாது நன்னடத்தைக்குள் பாதுகாப்பது. மாத்திச்சு, நீங்களே தந்தையின் அன்பாக இருந்து எம்மை நன்னடத்தையின் எல்லையாக இருந்து தர்மத்தின் எல்லையாக இருந்து எம்மை பாதுகாக்கின்றீர்கள். அந்த எல்லைக்குள் நாம் எமது கடமை உணர்வுகளை சரியாக செய்ய நமக்கு அருள் புரிகின்றீர்கள். நமது தலை உச்சி குழி நன்றாக விரிவடைவதை நாம் அவதானிப்போம். விஷுதி சக்கரம் நமது தொண்டை பகுதி, அதோடு முன் பக்க மேல் பக்க நெட்டி பகுதி. தாயே, என்னை பிரம்மத்தின் ஒரு அங்கமாக மாற்றுங்கள். எனக்கு கூட்டு விழிப்புணர்வை தந்தருளுங்கள். அந்த கூட்டு விழிப்புணர்வு மூலம் நான் பற்றற்ற சாட்சி பாவனையில் சாட்சி நிலையில் இருக்குமாறு எனக்கு அருள் புரியுங்கள். நமது இடது விஷுதி என்னிடம் இருக்கும் அனைத்து குற்ற உணர்வுகளையும் அகற்றி என்னை சுயமரியாதையோடு நானே என்னை எதிர்கொண்டு என்னை வளம்படுத்தி செல்லும் அறிவை தாங்களே தந்தருளினீர்கள். அதனால் நான் எந்த குற்ற உணர்வும் இல்லாதிருக்கின்றேன். சுயமரியாதையோடு இருக்கின்றேன். வலது விஷுதி எமது பேச்சு தொடர்பு. தாயே, எனது எண்ணங்கள்
எனது பேச்சு, எனது நடை, உடை, பாவனை, நடத்தை அனைத்திலும் வெளிப்படுவது தங்களுடைய நற்குணங்களே. தாங்களே எனது இனிமையான வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் காரணமாக இருக்கின்றீர்கள். மற்றவர்களை மதிக்கும் நற்பண்பு. இப்பொழுது எமது முன் நெற்றியில் எமது விசூதி சக்கர பீடத்தை நாம் கவனிப்போம். இந்த கூட்டு விழிப்பு நிலை நாம் பரபிரம்மத்தோடு ஒன்றான நிலை. இப்பொழுது ஹம்ச சக்கரம் புருவ மத்தியில் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு உண்மையான, நேர்மையான, தூய்மையான அறிவு. தாயே, என்னை சீர்திருத்தம் செய்யவும், நானே என்னை சரிப்படுத்திக் கொள்ளவும், நல்லது நல்லது எது, கெட்டது எது என பகுத்தறிமாறும் செய்யுங்கள். எனக்கு அந்த ஞானத்தை தந்தருளும், பகுத்தறிவை தந்தருளும். ஆகிய சக்கரம் முன்னேற்றி பகுதி. இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தந்தருளுங்கள். எனது சிரசை அன்பு, கருணை, பணிவால் நிரப்பி எனக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தந்தருளுங்கள். மற்றவர்களை மன்னிக்கும் தியாக மனப்பான்மையை எனக்கு தந்தருளுங்கள். இடது ஆகிய சக்கரம் நமது பிடரி. தாயே, உங்கள் அருளால் தயவு செய்து என்னை மன்னியுங்கள். எனது அனைத்து கர்மங்களையும் மன்னித்தருளுங்கள். அவற்றிலிருந்து முழுமையாக என்னை விடுவித்து விடுங்கள். முன்னேற்றி தாங்கள் என்னை மன்னிப்பது போல் நான் மற்றவர்களையும் மன்னிக்கின்றேன். என்னையும் மன்னிக்கின்றேன். உங்கள் அருளால் என்னை எப்பொழுதும் உங்கள் கவனத்தில் வைத்திருங்கள். நாம் மீண்டும் மீண்டும் பிழை செய்யாது இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது நமது கவனத்தை சஹஸ்ராரத்துக்கு கொண்டு செல்வோம். இப்பொழுது அனைத்து சக்கர பீடங்களும் தளர்வடைந்து சஹஸ்ராரத்தோடு ஒன்றாகி எமது முழு தலையும் ஒரு லேசான பாரமில்லாத நிலைக்கு வந்ததை நாம் உணரலாம். சஹஸ்ராரத்தில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது ஆத்ம விழிப்புணர்வை, எனது சுய உணர்வை மீண்டும் மீண்டும் நிலை நாட்டி தாருங்கள். நான் இன்னும் எவ்வளவோ தூரம் செல்ல இருக்கின்றது. எனது சிரசில் அமைதியை தாருங்கள். எனது சுய விழிப்புணர்வை நிலைநாட்டி தாருங்கள். நான் எனது அகங்காரம், மமகாரம் அனைத்தையும் தங்களிடம் சரணாகதி செய்கின்றேன். எனது மனப்பூர்வமான சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
என்னை மனதுக்கு அப்பால் ஆத்ம நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். அந்த நிலையிலேயே நான் ஒரு சாய யோகியினுடைய பண்புகளோடு இருக்க முடியும். தங்கள் அருளால் நான் அந்த நிலைக்கு சென்றிருக்கின்றேன். எனது மனப்பூர்வமான நன்றிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. நான் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு இந்த மாற்றங்களை என்னுள் காண்கின்றேன். அந்த நல் மாற்றங்களுக்காக எனது மனப்பூர்வமான நன்றிகள். நமது இடது சஹஸ்ராரம் தாயே, உங்கள் அருளால் நான் எனது மமகாரம், மன வைராக்கியங்கள், மன கட்டுப்பாடுகள், கூடாத பழக்க வழக்கங்கள், கொள்கைகளிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றேன். அதோடு எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் எனது தியானத்துக்கு, எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு, எனது ஆத்ம வாழ்வுக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்வேன். தன்னம்பிக்கை. நான் வெற்றி கொள்வேன். எதுவும் என்னை தடுக்க முடியாது. வலது சஹஸ்ராரம் இறை நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை. தாயே, நீங்களே எனது முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் நீக்கி எனக்கு வெற்றி அளித்து என்னை பாதுகாப்பவர் தாங்களே. முழு தெய்வீக நம்பிக்கை. நமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் ஒரு 2-3 அங்குலம் உயர்த்தி வைப்போம். நான் யார்? எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது எண்ணங்கள் அனைத்தும் மறைந்து விட்டதா? எனது அகங்காரம், மமகாரத்தால் தரப்படும் எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தும் மறைந்து விட்டதா? எனது கவனம் சுவாசத்தோடு அமைதி அடைகின்றதா? எனது தலையுச்சி நன்றாக விரிந்து குளிர்ந்த நுண் அதிர்வுகளை உணர முடிகின்றதா? இரு உள்ளம் கைகள் 10 விரல்களில் உணர முடிகின்றதா? இப்பொழுது நமது வலது கையை இன்னும் சற்று மேலே 2 அங்குலம் மேலே கொண்டு செல்வோம். அந்த உயரத்தில் உங்களால் உணர முடிகின்றதா? அந்த குளிர்ச்சியை உணர முடிந்தால் சற்று மேலே மேலே கையை உயர்த்தி பாருங்கள். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கையால் ஒரு 2 அங்குலம் மேல் உயர்த்தி வைப்போம், தலை உச்சிக்கு மேல். தலை உச்சி, இரு உள்ளம் கைகள் 10 விரல் நுனிகளில் குளிர்ச்சியை உணர முடிகின்றன. மெதுவாக இன்னும் மேலே 2 அங்குலம் உயர்த்தி செல்வோம்.
மெதுவாக மேலே மேலே கொண்டு செல்வோம். முடிந்த அளவு கொண்டு சென்று பாருங்கள். இப்பொழுது கையை நாம் அடுக்கி கொண்டு வருவோம். இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரையை கேட்ட பின்பு நமது தலையில் உள்ள சக்கர பீடங்களுக்கு நாம் சிறிது எண்ணெய் தேய்ப்பது எவ்வாறு என்பதை நாம் ஸ்ரீ மாதாஜியின் வீடியோ மூலமாக பார்த்து செய்து கொள்வோம். உப்பு நீர் சுத்திகரிப்பை அனைவரும் முடித்துக் கொள்ளுங்கள். மற்றும் அனைவரும் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரைகள் மற்றும் இந்த தியான வகுப்புகளில் உங்கள் மனதை தொட்ட விடயங்களை ஒவ்வொரு நாளும் நாள் குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சாயோகா தியானத்தின் நிலையை நீங்கள் நாள் குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக அந்த ஆத்மாவின் 6 எதிரிகள் எப்ப உங்களை தொந்தரவு பண்ணுகின்றதோ அதை நீங்கள் எவ்வாறு கையாள்கின்றீர்கள் என்பதை பற்றி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கவனிக்கலாம். நாள் குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதை நீங்கள் அது உங்களை வலிமையுடையவராக்கும். நீங்கள் அதை தெரிந்து கொள்வீர்கள். அவற்றை எவ்வாறு கையாள்வது. ஏனென்றால் தியானம் இருவகை. ஒன்று உள்முகமான தியானம், மற்றது வெளியில் தியானம் மிகவும் முக்கியம். ஏனென்றால் நீங்கள் உள்முகமாக இருக்கும் தியானத்தை வெளியில் உள்ள தியானம் மூலமாகவே நீங்கள் உங்களிடமிருந்து அதை வெளிப்படுத்துகின்றீர்கள். அது உங்களுக்கு பயனடைகின்றது. மற்றவர்கள் அதை காண்கின்றார்கள். உங்களுக்குள்ள அமைதி, மற்றவர்களுக்கு நீங்கள் அமைதியை ஏற்படுத்த முடியும். நிலைமைகளை சமாளிக்க முடியும். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் உரையை நாம் கேட்போம். In meditation, where should we put our consciousness in the body? You don't have to do anything. You just get into it. When the Kundalini crosses over this center, immediately you become thoughtlessly aware. That's a state when you are in the present, neither in the future, not in the past. And then the growth, spiritual growth starts working it out. And suddenly you will find one day that you have touched that depth of your divinity. You don't have to direct yourself at all. The Kundalini itself directs. There are so many different forms of meditation. Does any sort of meditation work? No, it does not. We do not meditate. We have to be in meditation. There's a difference between the two. You do not meditate before realization. After realization, you are in meditation. So you become thoughtlessly aware. So when you meditate in Sahaja Yoga, you become thoughtlessly aware, and then you start growing into a new awareness or a higher awareness, which you call as doubtless awareness.
And that is how you start growing. So the meditation is that you get into meditation. You don't do meditation. And it's such a spontaneous happening. Only thing, you have to learn to be spontaneous. And that's what I find, that in search, people still, though they are out of this illusion, this ocean of illusion, still sometimes their one leg is still there in the ocean, and still they are pulling it out and pushing it back. That should not be. That is only because people don't meditate. Now to say you must meditate, people think it's a kind of a ritual or maybe a kind of a style of sadhana. No. Meditation is for you to go deep down into yourself, to achieve all that your Sahasrara wants to give you, to achieve that height of detachment, of understanding, is only through meditation. So what happens in meditation is that your awareness crosses over Agya, goes above and is now stationed in the Sahasrara, in thoughtless awareness. Then the reality of Sahasrara, the beauty of Sahasrara starts pouring in your own character, in your own temperament. Unless and until you meditate. Not meditate just to get well or just to feel that I must meditate. But meditation is very important for all of you, that you develop your Sahasrara in such a manner that you imbibe the beauty of your Sahasrara. If you don't use your Sahasrara in this way, after some time you will find Sahasrara will close down, you will have no vibrations, and you will have no understanding of yourself. So very, very important thing is to meditate. I can immediately make out a person who has been meditating and the one who has not been meditating. Because a person who does not meditate is still thinks that, oh, it's all right, I'm doing this, I'm doing that. Meditation is the only way you can enrich yourself with the beauty of reality. There's no other way. I cannot find any other way but meditation, by which you rise into the realm of divinity. For example, I would say that myself, whatever I have done is this, that I have been able to find out a method how to give self-realization to masses. But that doesn't mean that if I give to masses, they are all Sahajogis. No. You must have seen whenever you have your programs, people get realization when I am there and they come to programs for a while and then they drop out. The reason is they have not meditated. If they had meditated, they would have known what is their quality, what are they. Without meditation, you don't understand what is best for you. So today is a day when you have to promise me that you will meditate every night, every evening, maybe in the morning also. Whenever it is possible, if you can go into meditative mood, you are in contact with this divine power. Then whatever is good for you, whatever good for your society, for your country, all is done by this divine power. You don't have to overpower the divine power. You don't have to order, you don't have to ask. Just if you meditate, you are one with this all-pervading power, which is another great blessings to us. I'm not saying that you go on meditating for hours together, not necessary. But with full faith in yourself and in the divine power. If you work it out, I'm sure it's not difficult to rise to that state of
consciousness. That is what we have to achieve. It's possible for men as well as for women. The inner side of yourself, the subtler side of your being, you must allow the Kundalini to go through the Agya. To cross the Agya is a very important thing in modern times. And for that you have to meditate. If you can meditate with complete faith in yourself, this Agya can be opened up with surrendering to the Divine. You have to surrender yourself to the Divine. And when this Agya opens, you'll be amazed. Your Sahasrara is just waiting to transfer, to give you all the help that you need through the all-pervading power. Your connection of Sahasrara with all-pervading power is established. And by that you will be amazed how all these 7 chakras work for you, how they help you, how they try to give you whatever is the real knowledge about everything. But first and foremost is your Sahasrara. Only your Sahasrara can reflect the light of the Divine. So your Sahasrara is extremely important. You must meditate to enrich your Sahasrara, to cure it, to make it completely nourished by the Kundalini. There's no need to do many rituals, but meditation and also little bit of taking bandhan even now today is necessary, I think, when you go out, because still Kali Yuga is working its own pangs and the Satya Yuga is trying to come out. We are the ones who are going to support, look after the Satya Yuga. And that's why the Sahasrara opening is very, very important. It's very important. And those who want to grow should meditate every day, whatever time you may come home, maybe in the morning, maybe in the evening, any time. But you will know that you are meditating when you can get into thoughtless awareness. Then you will know. Your reaction will be zero. Look at something, you'll just look at it. You won't react because you are thoughtless. You won't react. When that reaction is not there, then everything you'll be surprised is divine. Because reaction is your Agya's problem. Once you are absolutely thoughtlessly aware, you are one with the Divine. So much so that Divine takes over every activity, every moment of your life and looks after you. And you feel completely secured, one with the Divine, and enjoy the blessings of the Divine. May God bless you. இப்பொழுது ஸ்ரீமாதிச்சி அந்த எவ்வாறு எமது சக்கரங்களுக்கு எண்ணெய் தேய்ப்பது என்பது பற்றிய வீடியோவில் அவர் விளக்கம் காட்டுகின்றார். அதை பார்ப்போம். எண்ணெய் தயாராக வைத்திருப்பவர்கள் நாமும் சேர்ந்து செய்யலாம். நாம் ஒரு சிறிதளவு எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்ரீமாதிச்சியோடு நாம் சேர்ந்து செய்வோம். நமது தலையில் உள்ள அனைத்து சக்கரங்களின் பீடங்கள் மிகவும் முக்கியமானவை. அந்த பீடங்கள் மூலமாகவே எமது உடலில் உள்ள சக்கரங்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றது. அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்படுகின்றது. உடல் நோய்கள், மனநோய்கள் அனைத்தும் சரி செய்யப்படுகின்றது. எனவே தலையில் உள்ள சக்கரங்களில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எண்ணெய் தேய்த்தல் ஒன்று. ஒவ்வொரு நாளும் செய்ய முடிபவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். ஒரு 5-10 நிமிடம் தான் எடுக்கும்.
Put your right hand on the Brahmarandra. Just here. Push it. Move it. Clockwise. Now, the whole of this party, you can move. All the 7 chakras are here. You can start it from here if you want. Back side you should move the other way around. Here also other way around. Now, especially here, left nabi. Now, put it on the Brahmarandra, move it. Now, in the clockwise manner. Now bring it here. Vishuddhi. Must move Vishuddhi quite a lot. This is the Viratas thing. Now the Agya. Now the Hamsa, just with this finger. Better now? Relieved? Much better. Also you can, for your Vishuddhi, you should put your right hand here and rub it the other way around, means anti-clockwise. Vishuddhi. Move it. No, with your fingers. Press it hard. With your fingers. You can massage yourself, I mean to say. Just do it like that. It will be nice. Other way around. Better now, everybody? Oh, much better. Put it not this way, but take it this way. More on the left Vishuddhi now. With a little oil, it will be all right. That's good. Feeling better now? Much better. Cleared out. Much better now. So you can yourself massage. See, for example, if your eyesight is not all right, massage it here. You can take the name of Maha Ganesha and Maha Bhairava here. It will work out. Ungliyon se kariye. With your fingers, please. With your fingers. You have to rub it with your fingers. Press it hard. If it is on the left side, you can feel it, or it is on the right side. That's why I said that put oil. That doesn't mean putting oil means just straightforward, pour it into your head, but rub it with your fingers. Now better? ஸோ மீண்டும் ஒரு முறை நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள். ஸோ அடுத்த முறை நீங்கள் அதை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு முறை நான் போடுகின்றேன். ஸோ ஸ்ரீமாதிஜி சொன்னது போல் நாம் கணக்க எண்ணெய் தேவையில்லை. எண்ணெயை அந்த 5 விரல்களிலும் நுனிகளில் எடுத்து அந்த முக்கியமாக அந்த தலையில் இருக்கும் தசைகளுக்கு போட்டு நாம் மசாஜ் செய்வது. மற்றும் இன்னொரு விடயம் நாம் கவனிக்க வேண்டும். நமது பின்பக்க பிடரி பின்பக்கத்தில் நாம் விசுதி சக்கரத்துக்கு மசாஜ் செய்யும் போது, மற்றது எமது இடது நாபி அந்த தலை புட்டி இருக்கும் இடத்தில் இந்த
பக்கங்களில் நாம் மணிக்கூட்டு திசைக்கு எதிரான திசையில் சுத்த வேண்டும். நீங்கள் மணிக்கூட்டு திசையில் எதிரான திசையில் சுத்தும் போது அது முன்னிருந்து நீங்கள் முன்பக்கம் இருந்து பார்க்கும்போது அது மணிக்கூட்டு திசையாக வரும். ஏனென்றால் சக்கரம் சுற்றுவது ஒரு திசை. அப்ப அந்த திசையை நீங்கள் முன்னால் இருந்தாலும் மணிக்கூட்டு திசையில் சுற்ற வேண்டும். பின்பக்கத்தில் இருந்து சுற்றும் போது அது எதிர் திசையாக இருக்கும். ஆனால் அது சக்கரம் சரியாக சுற்றும் திசை. அந்தளவும் பிறகு அதுக்கு பின்பு முன் பக்கத்தில் நீங்கள் மணிக்கூட்டு திசையில் பிரம்மராந்திரம், தலை உச்சி, விஷுதி ஆகிய ஹம்சா மூன்றும். எனவே இந்த முழு தலை மசாஜையும் நாம் இன்னும் ஒரு தடவை செய்வோம். எண்ணெயை விரல் நுனியில் எடுத்து இப்பொழுது நன்றாக போட்டு நாம் மசாஜ் செய்யலாம். இந்த சக்கர பீடங்கள் மசாஜ் செய்வது மிகவும் உதவி புரியும். Put your right hand on the Brahmarandra. Just here. Push it. Move it. Clockwise. Now, the whole of this party, you can move. All the 7 chakras are here. You can start it from here if you want. Back side you should move the other way around. Here also other way around. Now, especially here, left nabi. Now, put it on the Brahmarandra, move it. Now, in the clockwise manner. Now, bring it here. Vishuddhi. Must move Vishuddhi quite a lot. This is the Viratas thing. Now the Agya. Now the Hamsa, just with this finger. Better now? Relieved? Much better. Also you can, for your Vishuddhi, you should put your right hand here and rub it the other way around, means anti-clockwise. Vishuddhi. Move it. No, with your fingers. Press it hard. With your fingers. You can massage yourself, I mean to say. Just do it like that. It will be nice. Other way around. Better now, Euphony? Oh, much better. Put it not this way, but take it this way. More on the left Vishuddhi now. With a little oil, it will be all right. It's good. Feeling better now? Much better. Cleared out. Much better now. So you can yourself massage. See, for example, if your eyesight is not all right, massage it here. You can take the name of Maha Ganesha and Maha Bhairava here. It will work out. Ungliyon se kariye. With your fingers, please. With your fingers. You have to rub it with your fingers. Press it hard. If it is on the left side, you can feel it, or it is on the right side. That's why I said that put oil. That doesn't mean putting oil means just straightforward, pour it into your head, but rub it with your fingers. Now better?
மசாஜ் செய்த பின்பு நாம் சிறிது நேரம் நமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து எனது கவனம் எங்கிருக்கின்றது, சுவாசத்தோடு அமைதி அடைகின்றதா? ஒரு நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். அமைதியான ஒரு தியான நிலைக்கு செல்ல முடிகின்றதா என்று கவனிப்போம். இந்த தியான நிலைக்கு நம்மை எடுத்துச் செல்வது ஆகிய சக்கரம் திறக்க வேண்டும். ஆகிய சக்கரத்தை திறப்பதற்கு ஒரே வழி சரணாகதி. எமது கடந்த காலத்தை, எமது மமகாரத்தை சரணாகதி செய்வோம். எதிர்காலம் எமது அகங்காரத்தை சரணாகதி செய்வோம். தொடர்ந்து ஒரு 2 நிமிடம் தியானிப்போம்.
இந்த ஓம் இன்னமும் எமது சஹஸ்ராரத்தில் ஒலிக்கின்றதா? இந்த அமைதி நிலையில் நாம் குண்டலினி அணை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஃபேஸ்புக் மூலமாகவும் ஜூம் மூலமாகவும் நம்மோடு இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். இத்தோடு நாம் தை மாதம் ஆரம்பித்த ஆரம்ப வகுப்புகள் இன்றைய வகுப்போடு முடிவடைகின்றது. உங்களுக்கு தெரியும், அடுத்த கிழமை நாங்கள் விரைவில் இலங்கையில் நேரடி வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகுப்புகளில் பங்கு பெற்றவர்களுக்கு தொடர்ந்து ஆரம்ப வகுப்புகளை ஆரம்பிப்போம். ஆரம்ப வகுப்பில் ஒழுங்காக இணைந்தவர்கள் எமது இடைநிலை வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம். நாம் அது பற்றிய விவரங்கள் வாட்ஸ்அப் குழுவில் போடுவோம். தொடர்ந்து தியானிக்கலாம். நாம் அடுத்த கட்டமாக எமது சக்கரங்களில் இருக்கும் தெய்வீக சக்திகள் பற்றி, அதனுடைய அம்சங்கள் பற்றி, ஓம் என்ற மந்திர ஒலியின் மேலதிகமான விளக்கங்கள் பற்றி நாம் நமது அடுத்த கட்ட இடைநிலை வகுப்புகளில் நாம் பார்ப்போம். ஆழமான தியான நிலைக்கு செல்வதற்கான ஆன்மீக அறிவு. இந்த ஆன்மீக அறிவு ஒரு கடல் போன்றது, அளவில்லாதது. நாம் அறிந்து கொண்டே போகலாம். எனவே
அதில் முன்னேற விரும்புபவர்கள் எமது இடைநிலை வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம். ஸோ நமது ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் chat மூலமாக எம்மோடு தொடர்பு கொள்ளலாம்.